கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலே ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை உங்களிடத்திலே சொல்லும்படியாய் தேவன் எனக்கு தந்த சிலாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். தாவீது பாடின சங்கீதங்களில் 23வது சங்கீதத்தை தான் உலக வரலாற்றிலே அதிகமாய் ஆராய்ச்சி செய்யப்பட்ட ஒரு வசனமாக, ஒரு பார்ட்டாக சொல்லப்படுகிறது. அதில் உள்ள ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். தாவீது தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாய், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகனாய் இருந்ததினாலேயே அவருடைய வாழ்க்கையிலே தாவீது பேசின அநேக வார்த்தைகள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தரனை நடத்துவார், கர்த்தரின் பாதை அகலமாக்குவார், தேவன் என்னுடைய தலையை நிமிரச் செய்வார், இந்த பொல்லாப்புக்கு என்னை விலக்கி பாதுகாப்பார், அநேக விசுவாசமான வார்த்தைகளை சொல்ல 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 சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அந்த தாவீதுக்குள்ளா இருந்தார். இந்த 23ஆம் சங்கீதத்திலே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் வரப்போவது இல்லை என்று அவர் சொன்ன இடமோ ஒரு வனாந்தரமான இடத்தில் இருந்து, அக்கம் பக்கம் எந்த ஒரு உதவியும் இல்லாத ஒரு இடத்தில் இருந்து கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். ஒருவேளை இதை யதாட்சியமாய் பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு வரலாம். உங்களை பார்த்து வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அந்த தேவன் தாவீதுக்கு பாராட்டின நித்திய கிருபையோடு உங்களுக்கும் அவர் மேய்ப்பராய் இருப்பார், உங்களையும் குறைவின்றி நடத்துவார், உங்களையும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுவார். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டுமே, நான் வறண்டு போய் ஒரு சொட்டு தண்ணீருக்காய் நான் ஏங்கி நிற்கிறேன், இந்த ஒரு சொட்டு தண்ணீர் என்னுடைய நாவில் பட்டுவிட்டால் என்னுடைய வாழ்க்கை உயிர் பெற்று விடுமே என்கிற ஒரு பெரிய தாகத்தோடு இந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கலாம். தைரியமாய் சொல்லுகிறேன், வனாந்தரத்தில் ஒரு தண்ணீரை உண்டாக்குகிற தேவனை பற்றியாக்கும் நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த இயேசு மேய்ப்பராய் இருப்பார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். இந்த இயேசு என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குவார், என் தேவைகளை சந்திப்பார், அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உங்களை கொண்டு போய் விடுவார், நிச்சயமாய் செய்வார். என்ன சூழ்நிலையிலும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு மேய்ப்பராய் இருப்பார், உங்களுடைய இருதயத்தில விசுவாசித்து உங்கள் வாயில் அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால் தாவீதுக்கு செய்ததை காட்டிலும் 1000 மடங்கு உங்களுக்கு செய்ய தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசியுங்கள். உங்கள் எல்லா குறைவுகளிலும் அவர் உங்களுடைய மேய்ப்பராய் இருந்து, ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆட்டுக்குட்டிக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று செய்கிறாரோ அதை விட மேலானவைகளை உங்களுக்கு செய்வார் என்று இயேசுவின் நாமத்தில் சந்தோஷமாய் சொல்லுகிறேன். விசுவாசியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனே, இந்த நேரத்தில் இந்த காணொளி வழியாக உம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிற ஒரு பாக்கியத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறீர், எங்களுக்கு ஒரு குறைவில்லை. ஒருவேளை குறைவுகளோடு பார்த்து கொண்டிருக்கலாம், மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் இவருடைய குறைவுகளை நிறைவாக்கி நீர் அவர்களுடைய மேய்ப்பனாய் இருந்து நடத்துவீர் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். அப்படியே செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சகல துதி கன மகிமை உமக்கு மட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருந்து எல்லா சூழ்நிலைகளும் உங்களை நடத்துவார். ஆமென்.